வணக்கம். நான் உங்கள் பிரியாளவன். யவனராணி, அத்தியாயம் 5. மலர்விழி, மதுரமொழி. இவள் அழகு பேராபத்து, இந்த பெண் ஒரு சாபக்கேடு என்று இப்பலாஸ் ஆரம்பத்தில் சொன்னபோது நகைத்த பாண்டிய நாட்டு வீரனான இளஞ்செழியன் அலைக்கரம் ஏந்தி வந்த அந்த யவன அழகியின் உடல் சோழ மண்டலத்தின் மண்ணை தொட்ட சில நாளிகைக்குள்ளாகவே சோழ மன்னன் மாண்ட செய்தியும் இளவரசன் திருமாவளவன் மறைந்த மாயக்கதையும் பகைவர் பறந்து விலகிச் செல்லக்கூடியதென பிரசித்தி பெற்ற பூம்புகார் பட்டினமே மாற்றார் கைக்கு மாறக்கூடிய திடுக்கிடும் நிலைமையும் நிகழ்ந்துவிட்டதை நினைத்து ஹிப்பலாஸின் மூட நம்பிக்கைக்கு ஒருவேளை ஆதாரமும் இருக்குமோ என்று சில வினாடிகள் தீவிர சிந்தனையில் இறங்கிவிட்டான். ஒரே இரவில் சுமார் 1.5 ஜாமத்துக்குள்ளாக ஏற்பட்டுவிட்ட நிகழ்ச்சிகளும் அந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பெரும் விபரீதங்களும் சில வினாடிகள் அவன் சிந்தனையில் வலம் வந்ததால் பிற்கால காட்சிகள் பெரும் பூதங்களாக அவன் கண்முன்னே எழுந்து நின்றதன்றி அவற்றை சமாளித்து எப்படி சோழ மண்டலத்தையும் அதன் மூலம் தமிழர்கள் வாழும் நாடுகள் அனைத்தையும் காக்கலாம் என்ற திட்டங்களிலும் மனம் சென்றதால் ஹிப்பலாஸை அவன் ஏறெடுத்து நோக்கி விவரங்களை அறியும் முன்பாக நீண்ட நேரம் பேசாமல் அறையில் அப்புறமும் இப்புறமும் உலாவினான். நாட்டு நன்மையும் மக்கள் சுக துக்கங்களும் மனதே எழுந்து தாண்டவமாடிய அந்த நேரத்தில் கோட்டை தலைவன் கண்களிலிருந்து தான் மறைத்து வைத்திருந்த பெண் என்ன ஆனாள் என்பதையோ, மயக்கத்திலிருந்து அவளுக்கு உணர்வு வரச் செய்வது தன் கடமை என்பதையோ சிறிதும் நினைக்காமல் அவள் அழகை பற்றி மட்டுமன்றி அவளை பற்றிய சகல சிந்தனைகளையும் அடியோடு உள்ளத்திலிருந்து விலக்கி விட்டிருந்த இளஞ்செழியனை ஹிப்பலாஸ் திரும்ப திரும்ப 2 முறை சொன்ன சொற்களே உணர்ச்சிகள் புரட்சிகளிலிருந்து உலகத்தின் திடமான உண்மைகளுக்கு இழுத்து வந்தன. இவள் யவனராணி என்று கூறிய ஹிப்பலாஸின் சொற்களின் முழு வேகத்தை முதலில் புரிந்து கொள்ள முடியாத இளஞ்செழியன் அதே வாசகத்தை அவன் 2ஆம் முறை திருப்பிய பின்பு புரிந்து கொண்டதால் வந்திருப்பவள் யவன நாட்டு ராணி, அவளுடன் வந்திருப்பவன் யவனர்களின் பிரசித்தி பெற்ற கடற்படை தலைவனான டைபீரியஸ் என்று தனக்குள்ளேயே முணுமுணுத்துக் கொண்டதல்லாமல் பிறகு தலைகுனிந்து, இப்பலாஸ், யவனர்கள் கடற்படை தலைவனான டைபீரியஸை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று கூறி ஏதோ அதில் இன்னும் சந்தேகம் இருப்பது போல் ஹிப்பலாஸை நோக்கி கேள்வி கேட்கும் தோரணையில் கண்களை உயர்த்தினான். டைபீரியஸின் பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே ஹிப்பலாஸின் உடல் ஒரு முறை நடுங்கினாலும் அதை வெளிக்கு காட்டிக் கொள்ளாமலேயே அவனை பற்றி கேள்விப்படாதவர்கள் உலகத்திலே இருக்க முடியாது படைத்தலைவரே என்று மெல்ல கூறினான். போரில் மிக வல்லவன் என்று கேள்வி என்று பேச்சை தொடர்ந்தான் இளஞ்செழியன். ஆம் படைத்தலைவரே என்று ஒப்புக்கொண்டு தலையையும் ஆட்டினான் இப்பலாஸ். கடற்போரில்? அது மட்டுமல்ல, நிலப்போரிலும் நிகரற்றவன். அப்படியா? சந்தேகம் வேண்டாம் படைத்தலைவரே. போரில் வல்லவனாயிருந்தால் மட்டும் நாம் அஞ்ச வேண்டியதில்லை. வேறெதில் வல்லவன்? ராஜதந்திரத்தில். நாடுகளையோ மனிதர்களையோ பிரிப்பதில் டைபீரியஸிற்கு வேறு இணை யாருமே கிடையாது என்று கிரேக்க நாட்டில் சொல்லுவார்கள். பெரும் மூர்க்கன் என்றுதான் எனக்கு கேள்வி. யார் சொன்னார்கள் தங்களுக்கு? யவன நாட்டுக்கு போய் வரும் நமது வணிகர்களிடமிருந்து கேள்விப்பட்டிருக்கிறேன். வணிகர்கள் சொன்னதில் ஒரு பாதிதான் உண்மை. புரியவில்லை இப்பலாஸ். புரியும்படி சொல்கிறேன், கேளுங்கள். டைபீரியஸ் மூர்க்கன்தான். ஆனால் மூர்க்கத்தனத்தை வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டான். முகத்தில் சதா விளையாடும் முறுவல் அதை மறைத்திருக்கும். குரூரம் மிகுந்தவன். அந்த குரூரத்தை மிகச் சாந்தமான முகம் திரையிட்டு கிடக்கும். அவன் உள்ளத்தில் ஓடும் எண்ணங்களை, புத்தியில் உருவாகும் திட்டங்களை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அவன் முயற்சியில்தான் மேற்கு திசையில் யவனர்கள் ஆதிக்கம் ஓங்கி நிற்கிறது.
அவன் வகுத்த திட்டங்களாலும் தயாரித்த கப்பற் கூட்டங்களாலும் யவன நாட்டு வர்த்தகர்கள் நாவலந்தீவு என்று தமிழர் கொண்டாடும் இந்த பரந்த பூமியின் பல திக்குகளிலும் சென்று வாணிபம் நடத்தி தாய் நாட்டுக்கு முத்தும் பவளமும் பொன்னும் மணியும் கொண்டு போய் குவிக்கிறார்கள். ஜவனர்களுக்கு டைபீரியஸ் ஒரு தெய்வம். ஜவனராஜ குடும்பத்தில் குரு போன்றவன். யவன மக்களில் அவன் சொல் வேத வாக்கு. அப்பேற்பட்டவன் இந்த பூம்புகாருக்கு வந்தால் அதில் காரணம் இருக்க வேண்டும். அவனுடன் யவனராஜ குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணும் வந்திருக்கிறார்கள். காரணம் எதுவாயிருக்க முடியும்? யோசித்து பாருங்கள். காரணத்தை தான் கோட்டை தலைவன் சொன்னானே, பூம்புகாரை கைப்பற்றுவதா? ஆம். இல்லை என்பதற்கு தலையை அசைத்த இப்பலாசை ஆச்சரியம் ததும்பும் கண்களுடன் பார்த்த இளஞ்செழியன், என்ன, பூம்புகாரை கைப்பற்றுவது அவன் நோக்கமாயிருக்காதா என்றான். இருக்கலாம். ஆனால் டைபீரியஸ் இத்தனை அபாயங்களை சமாளித்து இங்கு வந்ததற்கு காரணம் இந்த பட்டினத்தை கைப்பற்றுவதாயிருக்க முடியாது. வந்த இடத்தில் ஏற்பட்ட சூழ்நிலை இதை கைப்பற்ற அனுகூலமாய் இருக்கலாம். ஆனால் சோழ மன்னர் இளஞ்சென்னி இறப்பாரென்றோ, அவர் மகன் திருமாவளவன் மறைந்து போவாரென்றோ டைபீரியஸுக்கு முன்கூட்டி தெரிந்திருக்க முடியாது. இப்பலாஸ் விஷயத்தை கோவையாக கூறுவதைக் கண்ட இளஞ்செழியனும் அவன் கூறியதில் பெரும் உண்மைகள் இருப்பதைக் கண்டு, உண்மைதான் இப்பலாஸ், மன்னர் இறப்பார் என்று கப்பல் உடையும் முன்பே டைபீரியஸுக்கு ஜோதிடமா தெரியும்? இருக்காது என்று மேலும் ஏதோ சொல்ல போனவனை இடைமறித்த இப்பலாஸ், கப்பல் எப்படி உடைந்ததென்று நினைக்கிறீர்கள் படைத்தலைவரே என்று வினவினான். இடி விழுந்துதான் உடைந்திருக்க வேண்டும் என்று இளஞ்செழியன் கூறினான். இடி விழ மேகங்கள் வேண்டும், மழை வேண்டும். ஆம், இங்கு மேகம் மருந்துக்கு கூட இல்லையே. ஒரு காதத்துக்கு அப்பால் பெய்திருக்கலாம். பெய்திருந்தால் தினசரி கடலோடி மீன் பிடிக்கும் பரதவராய்வது செய்தி கொண்டு வந்திருப்பார்கள். அப்படியும் இல்லையே. இல்லை என்று உனக்கு எப்படி தெரியும்? தாங்கள் வருவதற்கு சில நாடிகைகள் முன்பு வரையில் நான் கடற்கரையில் தானே இருந்தேன். கப்பலில் உடைந்த மரத்துண்டுகளை நான் பார்த்தது பொய்யா? கப்பல் உடைந்தது பொய்யா இருக்க முடியாது. ஆனால் உடைந்தது இடியால் இருக்க முடியாது. ஏன்? ஒரு காதம் வரையில் மழை இல்லை, மேகம் இல்லை. ஆகவே அதற்கு அப்பால் இந்த கப்பல் உடைந்திருக்க வேண்டும். அப்படி உடைந்திருந்தால் கடற்கொள்ளைக்காரர்களின் கப்பல் ஏதாவது தாக்கி இது தீக்கீரையாக்கி சின்ன பின்னமாக்கப்பட்டிருக்க வேண்டும். இருக்கலாம். இந்த பதிலால் இப்பலாஸ் நிதானத்தை இழந்து, என்ன அப்படி சாவதானமாக கூறுகிறீர்கள்? துணை கப்பல்கள் ஏதுமில்லாமல் யவன நாட்டு கடற்படை தலைவன் அந்த நாட்டு ராணி ஒருத்தியை எதற்காக தனித்து அழைத்து வர வேண்டும் என்று படைத்தலைவனை நோக்கி கேட்டான். அதுவரை ஏதோ சிந்தனையில் மனம் சிக்கி கிடந்ததால் யவனராணியின் சரிதையிலேயோ அவள் வந்த விதத்திலோ அதிக கவனத்தை செலுத்தாத இளஞ்செழியன் மனம் மெல்ல மெல்ல இப்பலாசின் வாதத்தின் ஆழத்தை அளக்க முற்பட்டதால் அவன் முகத்தில் பிரமிப்பின் சாயை லேசாக படர்ந்தது. ஹிப்பலாசின் சொற்களில் உண்மை நிரம்ப புதையுண்டு கிடப்பதைக் கண்ட சோழர் படை தலைவன், ஆம், இதில் பெரிய மர்மம் ஏதோ இருக்கிறது. உண்மையில் ராணியாயிருந்தால் துணை கப்பல்கள் இல்லாமல் ஒரு படைத்தலைவனுடன் ஏன் தனியாக வந்திருக்கிறாள்? ஒரு காதத்திற்கு அப்பால் உடைந்த கப்பலில் இருந்து மீள வேண்டுமானால் மரத்துண்டு கிடைத்தாலும் ஓரளவு நீந்தவும் வேண்டுமே. அத்தகைய கடல் மோகினியா இவள் என்று எண்ணிய இளஞ்செழியனை நோக்கி, படைத்தலைவரே, எதற்கும் அந்த ராணியையே மீதி விஷயங்கள் விசாரித்து பாருங்கள். யவன அரசியை எங்கே மறைத்து வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்ட பிறகுதான் யவன நாட்டு பேரழகியின் நிராதரவான நிலையை தான் அடியோடு மறந்து போனது நினைவுக்கு வந்தது இளஞ்செழியனுக்கு. அந்த அழகியை பற்றி நினைவு வந்ததும், அடடே ஹிப்பலாஸ், அடியோடு மறந்து விட்டேன். இப்படி வா, இதோ சார்ந்து கிடக்கும் அந்த கவசத்தின் பூட்டுகளை மெல்ல கழற்று.
என்று இப்பலாசை துணைக்கு அழைத்துக் கொண்டே இளஞ்செழியன் அறையின் ஒரு புறமாக சுவரில் சாத்தப்பட்டிருந்த கவசத்தின் பூட்டுகளை மிக எச்சரிக்கையுடன் கழட்டலானான். நின்றிருந்த பலமான இரும்பு கவசத்தில் நடுப்பாகத்தை இடது கையால் தாக்கிக் கொண்டு முகக்கவசத்தை நீக்கிவிட்ட இளஞ்செழியன் அதுவரை அதில் புதைந்து கிடந்த யவனப் பெண்ணின் அழகிய வதனம் கூம்பிய தாமரையைப் போல் உணர்விழந்திருந்ததைக் கண்டு அவள் கால்புறத்தில் கண்டபடி வீசப்பட்டவை போல் குவிக்கப்பட்டிருந்த கவசங்களில் ஓரிரண்டை தன் காலால் உதைத்து கலைத்தான். படைத்தலைவனுக்கு உதவிய இப்பலாசும் அந்த பெண்ணின் உடலை மூடியிருந்த கவசத்தின் இதர பகுதிகளையும் பிரித்து கழற்றியதல்லாமல் கீழே குவிந்து கிடந்த கவசங்களையும் போர்க்கலைங்களையும் எடுத்து அப்பால் வைத்து யவனராணியை இளஞ்செழியன் மீண்டும் தாங்கிச் சென்று கட்டிலில் கிடத்த உதவி புரிந்தான். கோட்டை தலைவன் உட்புகுவதற்கு முன்பு அடைந்திருந்த சுரணையை கவசத்திற்குள் திணிக்கப்பட்டதால் மீண்டும் இழந்துவிட்ட அந்த யவனமங்கை சிறிதும் சலனமில்லாமல் கட்டிலில் கிடந்தாள். அவள் அவயங்களுக்கு சூடு உண்டாக்கி சுரணை வரை செய்ய முற்பட்ட இளஞ்செழியன் இப்பலாஸ் அடுத்த அறையில் இருக்கும் அந்த வடநாட்டு கம்பளியை எடுத்து வந்து இவள் மீது போர்த்து கீழே சென்று கொஞ்சம் மது கொண்டு வா, இவள் அருந்தட்டும் என்று உத்தரவிட்டதன்றி மஞ்சத்தில் இருந்த சிறு துணியொன்றை கொண்டு அவள் தலையை துவட்டவும் செய்தாள். அப்படி அவள் தலையை துவட்டி அவள் மலர் பாதங்களை துடைத்து கையால் சூடு பிறக்க தேய்த்தாலும் யவன வீரனான இப்பலாஸ் அவள் மீது கம்பளியை போர்த்தியதாலும் மீண்டும் சுயநிலைக்கு மெல்ல மெல்ல திரும்பிய அந்த யவன மங்கையின் மூச்சு கொஞ்சம் பெரிதாகவே வரத் தொடங்கியது. கம்பளியை போர்த்தியவுடன் வெகு விரைவில் கீழே சென்று கண்ணிமைக்கும் நேரத்தில் தங்க கிண்ணத்தில் யவனன் கொண்டு வந்த செவ்விய மேல் நாட்டு மதுவையும் அவள் இதழ்களை நீக்கி இளஞ்செழியன் உள்ளே செலுத்தவே என்று முனகிக் கொண்டு மறுபடியும் மெல்ல அசைந்தாள் அவள். இப்பலாஸ் அறையின் அந்த பெரிய விளக்கையும் ஏற்று என்று இளஞ்செழியன் உத்தரவிட்டு அந்த பெண் விழித்துக் கொள்கிறாளா என்று உத்து பார்த்து கொண்டு சிறிது நேரம் அவள் பக்கத்திலேயே அமர்ந்திருந்தாள். அவன் முகம் அவள் முகத்திற்கு சமீபத்தில் இருந்ததால் உஷ்ணமான அவன் மூச்சு அவள் கபோளங்களை தடவவே வெண்மையான அவள் கன்னங்களில் மெல்ல இரத்தச் சிவப்பு படிந்திருந்ததல்லாமல் சூரிய ரட்சுமியின் உஷ்ணம் பட்ட மாத்திரத்திலே இதழ் விரிக்கும் தாமரை போல் அவள் வதனமும் மெல்ல மெல்ல விகசிக்கத் தொடங்கி அடுத்த சில வினாடிகளில் கடற்கிளிஞ்சல்களை போன்ற இமையின் குமிழ்கள் நீங்கவே கடல் நீரை விட நீல நிறம் படைத்த அழகிய கண்கள் இரண்டு இளஞ்செழியனை உறுதியுடன் பார்த்தன. அந்த கண்கள் இயற்கையின் சிருஷ்டியில் கடல் வானம் இவ்விரண்டின் நீலத்தை தவிர வேறு நிறத்தை உவமை சொல்ல முடியாத அந்த நீலமணி கண்கள் வானத்தில் பெரும் பாகத்தை வெண்ணிற மேகம் மூடி அதன் இரண்டு வட்டங்களை மட்டும் காட்டுவது போல் அந்த நீலமணிகளை சுற்றி வெளியேறென்ற பால்வெளிகள் கடலின் சூழலை காட்டும் இரண்டு சுழிகளை மட்டும் விட்டு மற்ற இடங்களை பனி மூடிவிட்டதோ என்ற பிரமையை ஊட்டும் அந்த அற்புத கண்கள் வானை விட விசாலமாகவும் கடலை விட ஆழமாகவும் அந்த கண்களில் தெரிந்த சிந்தனை. அந்த கண்களை கண்டு இப்படியும் உண்டா என்று பிரமித்த வண்ணம் உட்கார்ந்திருந்த இளஞ்செழியன் மீது மற்றுமொரு மாய வலையை வீச அவள் இதழ்கள் புன்முறுவலால் சற்றே விரிந்தன. ஏற்கனவே மயக்கம் தரும் நீரோட்டத்தை பெற்றிருந்த அவள் செவ்விய அதரங்கள் இளஞ்செழியன் புகட்டிய மது பூராவும் உள்ளே செல்லாததால் அதன் சிவப்பையும் சேர்த்து பெற்றிருந்ததாலும் விலகிய இதழ்களுக்குள்ளே தெரிந்த முல்லை பற்களிலும் அவை பட்டு செம்மையையும் வெண்மையையும் கலந்த இந்திர ஜாலத்தை
சிருஷ்டித்ததின் காரணமாகவும் விழித்து பார்த்ததும் அவள் உள்ளத்தே எழுந்திருந்த உணர்ச்சிகளின் பிரதிபலிப்பின் விளைவாக எழுந்த பெருமூச்சு கம்பளியை மேலே அடிக்கடி எழுப்பி எழுப்பி மறைவுக்குள்ளிருந்த எழிலின் அற்புதத்தை வலியுறுத்தியதாலும் இளஞ்செழியன் அந்த மாயாதேவியின் அழகு வலைக்குள் மீண்டும் சிக்கிக் கொண்டான். இருந்த போதிலும் அவள் எப்படி வந்தாள்? ஏன் வந்தாள்? கப்பல் எங்கு உடைந்தது? எப்படி உடைந்தது என்ற விவரங்களை அறிய முற்பட்ட சோழர் படை தலைவன் இப்பலாசை அழைத்து, இப்படி வா இப்பலாஸ், இவளையும் டைபீரியஸையும் பற்றிய விவரங்களை அறிவோம். நான் சொல்வதை மொழிபெயர்த்து நீ இவளிடம் சொல் என்று கூறினான். அந்த கட்டளையை தொடர்ந்து கட்டிலின் கிட்டே வர முயன்ற இப்பலாஸ் அந்த பெண் வீசிய ஒரு பார்வையை கண்டு பயந்து தூரத்தே நின்று விட்டதையும், தன் உத்தரவை நிறைவேற்றக்கூட அவன் கட்டிலை அணுக மறுத்ததையும் கண்டு இப்பலாஸ் வா இங்கே என்று மிரட்டினான். தூக்கத்தில் உத்தரவிட்டாலும் இளஞ்செழியன் வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படியும் சுபாவம் உள்ளவனும் எசமானனிடம் வரையற்ற பக்தி கொண்டவனுமான இப்பலாஸ் அன்று படைத்தலைவன் மிரட்டலுக்கு சிறிதும் மசியாமலும் கட்டிலை அதிகமாக அணுகாமலும் சற்று எட்டவே நின்று கீழே கோட்டை தலைவன் போட்டு போயிருந்த அன்னப்பறவை ஆபரணத்தை எடுத்து அந்த யவன மங்கையிடம் ஒப்படைத்தான். அந்த ஆபரணத்தையும் நோக்கி மஞ்சத்தில் தன் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த இளஞ்செழியனை நோக்கிய அந்த யவன மங்கை நாணங்கலந்த புன்முறுவல் ஒன்றை வெளியிட்டு தன் உடையிருந்த நிலையையும் சுட்டிக்காட்டி ஏதோ சைகை செய்தாள். அவள் பேரழகியின் வலைக்குட்பட்ட இளஞ்செழியனும் அவள் அதிகார பார்வையிலேயே கிளியடைந்த இப்பலாசும் அவள் அபிப்பிராயங்களை சைகைகளாலேயே அறிந்து கொண்டு பணிகளை மிக துரிதமாக நிறைவேற்றுவதில் முனையவே சில வினாடிகளுக்குள்ளாக பக்கத்து அறையிலிருந்து பட்டு திரைச்சீலையொன்று அவள் பாதத்தில் கிடத்தப்பட்டதன்றி கீழே இருந்து ஒரு பொற்பாத்திரத்தில் சுடுநீரம் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. பேரரசுகளின் ராணிகளின் கம்பீரத்தை தோற்கடிக்கும் கம்பீரத்துடன் கட்டிலிருந்து மெல்ல எழுந்த அந்த அழகி பட்டுத்திரை சீலையால் உடலை கழுத்திலிருந்து கால் வரையிலும் மூடி ஈர உடையை கால் மூலமாக கீழே நெகிழவிட்டார். பிறகு இப்பலாசையும் இளஞ்செழியனையும் அறைக்கு வெளியே செல்லும்படி கையால் சுட்டி அவர்கள் வெளியில் சென்றதும் கதவை சாத்திக் கொண்டு தன் அலங்காரத்தை நிதானமாக முடித்தாள். திரும்ப அவள் கதவை திறந்த போது அவள் அளித்த தோற்றத்தை கண்டு அசைவற்று நின்றான் இளஞ்செழியன். திரை சீலையாயிருந்தாலும் வெகு அழகாக அதை அவள் உடலில் சுற்றி அதன் ஓரத்தை கிழித்து இடுப்பில் கச்சை போல் கட்டியிருந்தாள். அவள் உடலின் மேற்பகுதியை சுமக்க மாட்டாமல் சுமந்த அந்த திரைச்சீலை பட்டு அவளது கழுத்தை சுற்றி வளைத்து முடி போடப்பட்டிருந்தது. தலையை நன்றாக துவட்டி அழகாக ஒரு கொண்டையையும் போட்டிருந்த அவள் சிரத்தை கவனித்த இளஞ்செழியன், இயற்கை அவளுக்கு அளித்த இந்த கிரீடத்தை விட மனிதர் அளிக்கும் பொற்கிரீடம் எந்த விதத்தில் உயர்ந்தது என்று பொன்னையையே பழித்தான். அவள் இடது கையில் மீண்டும் கட்டப்பட்டு விளக்கொளியில் சுடர்விட்ட அந்த அன்னப்பறவையின் சிவப்பு கண்கள், அடப்பாவி, இவள் அழகில் வெந்து சாம்பலாகின்றாயே என்று இளஞ்செழியனை பார்த்து பரிதாபத்தால் தீவிழி விழித்தது. மயக்கும் தன் அழகினாள் மெய்மறந்து சிலையென நின்ற இளஞ்செழியனை அருகில் வரும்படி அவள் சைகை காட்டினாள். மந்திரத்தால் கட்டுண்டவன் போல் இளஞ்செழியன் அவளை நோக்கி நகர்ந்ததன்றி, இப்பலாஸ், இப்படி வா, இவளை விசாரிப்போம் என்று அழைத்ததும் இப்பலாஸ் நகராமல் நிற்கவே, நான் சொல்வது உன் காதில் விழவில்லையா என்றான் கோபத்துடன் இப்பலாசை நோக்கி இளஞ்செழியன். அருகில் வர எனக்கு கட்டளை இல்லை என்றான் இப்பலாஸ். யார் கட்டளையிட வேண்டும்? ராணி. இவள் ராணி என்று யார் சொன்னது?
அந்த அன்னப்பறவை ஆபரணம் சொல்கிறது. யவன அரச குடும்பத்தின் சின்னம் அது. தவிர தவிர தோரணையை பார்த்தால் ராணிக்கும் சாதாரண பெண்களுக்கும் உள்ள வேற்றுமை நன்றாக தெரியும். அப்படியானால் நான் சொல்வதை இந்த அறையில் ராணி இருக்கும் வரை கேட்க முடியாது. ஒவ்வொரு யவனனும் படையில் சேரும் போது எடுத்துக்கொள்ளும் பிரமாணம் அது. என்ன பிரமாணம்? அரச குடும்பத்தாருக்கு எதிரில் மற்றவர் கட்டளையை ஏற்கக்கூடாது என்பது. அப்படியானால் இவளை நான் எப்படி விசாரிப்பேன்? உங்கள் யவன மொழி எனக்கு தெரியாதே என்று கோபத்தால் உடல் துடிக்க தன் வலது கரத்தை உயர்த்தினான் இளஞ்செழியன். ஒரு வினாடி தாமதப்பட்டிருந்தால் இளஞ்செழியன் இப்பலாசை என்ன செய்திருப்பான்? இப்பலாசுக்கும் அவனுக்கும் இருந்த நட்பும் பாசமும் என்னவாயிருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் உறவை காப்பாற்ற எதிர்பாராத பேராச்சரியம் ஒன்று நிகழ்ந்தது. ஆச்சரியத்திற்கு மேல் ஆச்சரியத்தை விளைவித்து தன்னை திகைக்க அடிக்கவே இந்த இரவு ஏற்பட்டதோ என்று பிரமித்தான் படைத்தலைவன். கவலைப்பட வேண்டாம், உங்கள் பாஷை எனக்கு தெரியும், மதுரமான தமிழ் மொழி எனக்கும் நன்றாக தெரியும் என்று நல்ல தமிழில் பேசத் துவங்கினாள் யவனராணி. திகைத்து அவளை நோக்கி திரும்பிய இளஞ்செழியனை நோக்கி அவள் மலர் விழிகள் சிரித்தன.